प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஊர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே உனக்கும் எனக்கும் இருந்த கடன் முடிஞ்சு போச்சு. இனிமே என் தொந்தரவே இருக்காது. இதோ உன் புது சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. உன்னை பூ மேல வச்சு தாங்குவாங்க. நான் தலையில வச்சு தாங்குவேன். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவரே, நீ தெரியுமா? தெரியுமா? உண்மையாதான் காஞ்சனா. உன் மேல சத்தியம். நீ எதுக்கு இங்க வந்த? என் உயிரே என்னை விட்டு போகும்போது நான் எப்படி சும்மா இருப்பேன் காஞ்சனா? சரி சலபதி, துளசிய நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. உன் கைகள் ரொம்ப அழகா இருக்கு துளசியா.
ஏய் 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 அம்மா. ஐயோ வேர்த்திருச்சே வேர்த்திருச்சே என் துளசிக்கு. ஏய் சும்மா இரு. ஏய் வா. ஏய் 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 நீங்க துணைக்கு மட்டும்தான் ஜாக்கிரதை. வாயும் வயிறுமா இருக்காடா. பூ மாதிரி பாத்துக்கணும்டா. கரெக்டா வா. அட நாம இங்க இருக்க வேண்டாம் துளசி. இந்த இடத்துல நாம இருக்கவே வேண்டாம். வா எழுந்துரு எழுந்துரு நாம கிளம்பலாம். வா. ஏய் மறந்து பிடிக்க கூடாது. சொன்னா சமத்தா வரணும். வா எழுந்துரு எழுந்துரு. குட் கேர்ள். வா போலாம் போலாம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் தூங்கிக் கொண்டே வருகின்றாள். வாயை மூடி இருக்கின்றாள். டேய் சீக்கிரமா போடா. போவோமா. ஓ ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. டேய் என்னடா ஆச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். போய் பாராத முதல்ல. சார் இந்த டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். ஓ இந்த டயரா? சீக்கிரமா மாத்துக்கடா. அந்த பொண்ணை கீழே இறக்கணும் சார். என்னது ஒன்னு போட்டனா? என்ன தெனாவட்டுறா உனக்கு? ஏன் துளசியை நான் கீழே இறக்கணுமா? மூஞ்சிங்களும் நீங்களும் கரண்ட் கம்பம் மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. ஆளுக்கு டக்கு டக்குன்னு ஒரு வேலை செஞ்சா சீக்கிரம் கிளம்பலாம்ல. அந்த வீல ஜாக்கிய போடுறா. ஏத்து ஏத்து சீக்கிரம் ஏத்து. ரைட்டு ரைட்டு.
என்னங்கடா இவ்வளவு லேட் பண்றீங்க? சீக்கிரம்டா. டேய் என்னடா இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா எங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் வேலையை பண்ணுங்கடா. அண்ணா இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவோண்ணே. ஐயோ இவனுங்களோட. துளசி துளசி ஆ? டேய் துளசி தப்பிச்சு ஓடுறாடா, புடிங்க. ஏய் சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. துளசி டேய் அண்ணே இங்க விழுந்தா ஒன்றும் ஆகாதில்ல. சுழல் மாதிரி இருக்கேடா. ஆமாண்ணே, அந்த இடத்துல விழுந்தா பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டண்ணே. ஏய் நான் என்ன சொன்னேன்? நீ என்னடா செஞ்சிருக்க? நான் அடிச்ச அடிய முன்னாலே அடிச்சிருந்தேன்னா நான் சொன்ன வேலையை சரியா செஞ்சிருப்பேன். சொல்லு, துளசி செத்துட்டாளா உயிரோட இருக்காளா? செத்து போயிட்டா சார். அப்ப பணம் எங்கடா? பணம் எங்கடா? நதியோட போயிடுச்சு சார். நாகராஜன் சார், என்ன அடிச்சே கொள்ளாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத நம்புங்க. துளசி கண்டிப்பா செத்துட்டா சார். செத்தா பணம் கிடைக்கணுமா இல்லையா? செத்துருவாளா இல்ல செத்துட்டாளா? ஐயோ, அங்க விழுந்தா பணம் கூட கிடைக்காது சார். நாம அவளை கொன்னுடலாம்னு நினைச்சோம், சாவ தேடி அவளே போயிட்டா. சார், எனக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு சொல்றேன், துளசி கண்டிப்பா செத்து போயிருப்பா சார். அதுல டவுட்டே இல்லை சார். துளசி குதிச்ச இடத்துல பயங்கரமான சுழல் இருக்கு சார். அவ பழைக்க மாட்டா. நான் சொல்றத நம்புங்க சார், என்ன நம்புங்க சார். நாகராஜ் அவன் தான் அவ்வளவு உறுதியா சொல்றான்ல, அவனை விட்டுறேன்ப்பா. செத்துக்கிட்டு தொலைக்க போறாயா? எம்எல்ஏ, மனுஷன் பிறக்கிறத சொல்ல முடியும், உடம்புல இருக்கிற உசுறு காத்துல எப்ப போய் சேரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்ப துளசி உயிரோட வந்தா என்ன பண்ண முடியும்? துளசி பொழைச்சி எழுந்து வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது.
நீ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனதுனால இவன் இப்படி ஆயிட்டான். உன்கிட்ட பணத்தை வாங்குறவன் உன் பேச்ச கேட்கறவனா இருக்கணும். அது இல்ல நாகராஜ். ஏய், துளசிய சலபதி ஏன்டா தூக்கிட்டு போனா? துளசியை என்கிட்ட தானே ஒப்படைக்க சொன்னேன். காஞ்சனா துளசியை ஏன் இவங்கிட்ட கொடுத்தா? துளசிய சலபதி ஏன்டா தூக்கிட்டு போனா? துளசியை என்கிட்ட தானே ஒப்படைக்க சொன்னேன். காஞ்சனா துளசியை ஏன் இவங்கிட்ட கொடுத்தா? அது வந்து சார், கிட்ட இருந்து துளசியை கொண்டுலான்னு நான் தான் கூட்டிக்கிட்டு போனேன். என்ன நம்புங்க சார், நான் தான் தீர்க்கமா சொல்றேன்ல, அவ்வளவு உயரத்துல இருந்து குதிச்சா துளசியால கண்டிப்பா பிழைக்கவே முடியாது சார். ம். நீங்க தான் தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. அவன் நிச்சயமா உயிரோட இருக்க சான்ஸே இல்ல சார். வாய மூடு. இதுதான் உன்னோட அனுபவமா? அவ செத்ததை நீ பாத்தியா? சரி, அதுக்கு முன்னாடி எத்தனை பேரை தள்ளி விட்ட, எத்தனை பேர் அதுல செத்து போனாங்க? எங்க அந்த கணக்கு சொல்லு பாப்போம். யோ நாகராஜ், நமக்கு வேண்டியது துளசி சாகணும். அவ எப்படி செத்தா நமக்கு என்னப்பா? அவ படத்தை தூக்கிட்டு வந்து கொல்லி வச்சு காரிய கர்மந்திரம்லாம் பண்ண வைப்பாரா? இதுகோ நாம கொலை பண்ணி அந்த பாவம் நம்ம கணக்குல வந்து சேராம, பாவம் நமக்கோசம் அவளே செத்து போயிட்டால. நாம கொலை பண்ணலான்னு நினைச்சோம், ஆனா அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா. கணக்கு போட்டேன்னு சொல்றிய, இவன் என்ன குறி வச்சு சுட்டானா என்ன? துளசி தப்பிக்க நினைச்சு செத்துட்டாப்பா. எல்லாமே நாம கணக்கு போட்ட மாதிரி நடக்காது. சில விஷயங்கள் எதிர்பார்க்காமலும் நடக்கும். அதுவும் நமக்கு லாபமா தானே இருக்கு. இந்த மாதிரி நல்லது நடக்கும்போது நமக்குள்ள தேவையில்லாம டென்ஷன் ஆகி நமக்குள்ளே சண்டை போட்டு கூடாது. நாம நல்லதை தனித்தனியா பண்ணாலும் பரவாயில்ல, கெட்டதை மட்டும் ஒன்னா சேர்ந்துதான் பண்ணணும். நெகட்டிவா எதுக்குப்பா யோசிக்கிற நாகராஜ்? பி பாசிட்டிவ். செத்தடா. நான் தப்பா யோசிக்கிறேனா? நீங்க எல்லாம் கரெக்டா யோசிக்கிறீங்களா? எம்எல்ஏ மூளை கெட்டு போய் பேசுறேன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன். சரிதான்ப்பா, நான் தான் மறந்துட்டேன்னு வை. இப்ப துளசி செத்து போயிட்டா, உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு நாகராஜ்? நடந்ததெல்லாம் நீ போய் மாத்த போறியா என்ன? சரி, அதெல்லாம் விடு. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னா துளசி குதிச்ச இடத்துல போய் நீயே அவ படத்தை தேடி பாருப்பா. அதை விட்டுட்டு என்ன சும்மா டார்ச்சர் பண்ணாத. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதுக்கா உங்ககிட்ட பொறுமையே இல்லாம போச்சுப்பா. டார்ச்சர் பண்ணி நரகத்தை கண்ணில் காட்டிடுற. நரகத்தை காட்டுற. இதோ பாரு, ஒரு வாட்டி அவளை கொலை பண்ணணும்னு சொல்ற, கொலை பண்ணிட்டேன்னு சொன்னா பணத்தை கொண்டான்ற. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னதாப்பா பண்ண போற? இத பாரு நாகராஜ், இதுக்கா என்னால முடிஞ்சதை செய்யறேன்னு சொன்னேன், செஞ்சுட்டேன். இதுக்கு மேல நம்மளால முடியாது, ஆளை விடுப்பா. அந்த பணம் எங்க இருக்குன்னு நீயே போய் தேடிக்கப்பா. நான் கிளம்புறப்பா. யோ சலபதி, நீ போப்பா, போப்பா. ஸ்னேகா, துளசி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அஜய்க்காக லாயர் கிட்ட பேசுறேன்னு சொன்னல, என்னாச்சு சித்ரா? நான் துளசி பத்தி கேட்ட ஸ்னேகா. துளசி பத்தி கேட்டா எனக்கு எப்படி தெரியும் சித்ரா? என்ன ஸ்னேகா, நமக்கு அஜய் துளசி 2 பேரும் முக்கியம் தானே? துளசி பத்தி கேட்டாவே உனக்கு ஏன் பேச விருப்பம் இல்லைன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. சித்ரா, நீ எதுக்கு என்ன பத்தி இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்கிறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா அது டைரக்டா கேளு. அப்படின்னா எனக்கு ஒரு உண்மையை சொல்றியா? எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுவியா?
உன்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ கேட்க வேண்டியது என்கிட்ட டைரக்டா கேளு. துளசி எங்க? துளசி என்ன பண்ண? துளசி எங்க மறைச்சு வச்சிருக்க? துளசியை பத்தி எதுக்காக என்கிட்ட கேக்குற? அப்படி பார்த்தா துளசிக்கு என்னை விட நீதான் நல்ல ஃப்ரெண்டு. சோ என்னை விட உனக்கு தான் துளசியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீ சொல்றது உண்மைதான் ஸ்னேகா. ஆனா ஒருத்தங்களை பத்தி எதிரிக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. அதனாலதான் கேட்டேன். எதிரிங்க எப்பவுமே டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒளிஞ்சிருந்து அவங்க முதுகுல குத்துவாங்க. இப்ப சொல்லு, நீ என்ன கேட்ட அதே கேள்விய நான் உன்னை கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ சித்ரா? துளசிய நான் எதிரியா பாக்குறேன்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. என் மேல இருக்கிற கோபத்துல என்னையும் அஜயும் பிரிச்சு வைக்கணுங்கிறதுக்காக துளசியை நீ தான் ஒளிச்சு வச்சிருப்பன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு.